ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவளோட எதிர்பார்த்துருந்த சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியை வந்துக்கிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அந்த ராட்சசி வேலை, அந்த ராட்சசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சு அந்த அமுதா தான். அவள் தான் இருந்துக்கிட்டு இப்போ வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா. அவள் வீட்டில் இருக்கிற கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அந்த வீட்டில் யாருமே கேட்கல. எல்லாருமே அவள் பாவம் திரும்பி வந்துட்டுப்பா, நல்லதான் இருப்பா, வேற என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த தான் பார்த்தாங்களே தவிர அந்த அமுதாவை வீட்டில் சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னது யாருமே காதலே வாங்கலைங்க. அதனால தான் அந்த வீட்டில் இப்போ பயங்கரமான பிரச்சனையெல்லாம் சந்திச்சுக்கிட்டும் இருக்காங்க. இப்போ அவள் பெரிய பிளான் ஒன்று பண்ணியிருக்கா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை திறந்து எப்படியும் யாழினி தண்ணி குடிக்க வரைவா, அப்போ ஃப்ரிட்ஜோட டோரில் கரண்ட்டை செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரண்ட்டு ஷாக் அடிச்சு அதே இடத்துல கருகி செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்போன்னு பார்த்து தண்ணி தாக எடுக்க யாழினி இருந்துக்கிட்டு குடும்பம்னு எழுந்து ஓடி வராங்க. அந்த நேரத்தில் அதே இடத்துக்கு கௌரியும் வராங்க. உடனே நம்ம யாழினி இருந்துக்கிட்டு தண்ணியை குடிக்க ஃப்ரிட்ஜை திறக்க போகிறாங்க. அப்போ நம்ம கௌரி இருந்துக்கிட்டு, ஐயோ நீ இந்த தண்ணியெல்லாம் குடிக்கூடாதுமா, ஏன்னா மாசமாக இருக்கல, நீ நல்லா கூலிங்கான வாட்டராக குடிக்கணும்னு நினச்சின்னா ஆணையில் இருக்கு, கிச்சனில் போய் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த ரொம்ப தாகமாக இருக்குது, குடிச்சிட்டு போயிடுற நீ அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், எவ்வளோ மருந்து போ அப்படின்னு சொல்ல இந்த அமுதா இருந்துக்கிட்டு வீட்டில் ஒரு கதவு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. எந்த சோடுமே வரலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தா அப்போ அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கௌரி. தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே இடத்துக்கு வராங்க தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஐயோ எம்மா அப்படின்னு கத்துறதுமே உடனே உளுந்தடிச்சு ஓடி வராங்க நம்ம அமுதா. அதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி யாழினி தான் கீழே விழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஓடி வராங்க. ஆனால் அங்கே பார்த்தா விழுந்து கிடக்கிறதே வேற ஆளுங்க. பெரிய இதுவாகி போச்சுங்க, ஃப்ளாப்பு. ஏன்னா அவள் நினைச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. அவள் இருந்துக்கிட்டு அந்த யாழினிக்கு தான் குறி வச்சா. ஆனால் இப்போ அவங்க அண்ணியான கௌரி கீழே விழுந்துட்டாங்களே, அதை நினச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ ஒன்று நம்ம செஞ்ச பிளான்ல ஏதோ ஒரு மாங்காய் மாட்டுச்சில விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க நினைச்ச பிளான் நடக்கலைன்றது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் பொறுத்து போய் தானே ஆகணும், இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுத்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் யாழினியும் வீட்டை விட்டு போயிடுவா, அந்த யாழினியும் வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசை தேத்திக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கு. அந்த வருத்தத்தை யார்கிட்ட காட்டுறது, எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த அமுதா. ஆனா அங்க ஒரு ஃபோன் கால் வருது. அந்த மாயா கிட்ட இருந்து மாயா ஒரு கிழிச்சு எடுக்கிறாங்க. உனக்கு சின்ன வேலை கொடுத்தா அதை கூட செய்ய தெரியாதா, பணம் மட்டும் நல்லா பல்ல இடிச்சுக்கிட்டு ஈன்னு வாங்கினல, ஒரு வேலை கூட உருப்படியே செய்ய மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியாக இருமா, என்னுடைய மாஸ்டர் பிளான் வச்சு இன்னொரு பிளான் பண்ணிருங்க, அதில் யாரும் தப்பிக்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு